ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன விலாக் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஷாப்பிங் விலாக் தான் போயிருந்தோம். கோல்டு ஷாப்பிங் விலாகு. அதுக்கான வீடியோ தான் அங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் வருது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது இருக்குது. செஞ்சவங்களுக்கு செய்கிறதுக்கே நிறைய வேலை இருக்குது. இப்போ என்கேஜ்மெண்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த மேரேஜுக்கு தான் இப்போ வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்குதுங்க. அவங்க வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து 2 கிராம்ஸ் கிட்ட காயினாக எடுத்து வச்சுருந்தாங்க. சரி, நம்மளுமே வந்து காயினாக எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து போனது. பட் எதார்ச்சமாக வந்து கோல்டு செக்ஷன் போயிருந்தேன், இயரிங் செக்ஷனு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு வந்து எனக்கு பார்த்த உடனே டக்குன்னு ரொம்ப பிடிச்சிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இது காயினாக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாமே அப்படி சொல்லிட்டு எடுத்தேன். வர வர கோல்டு ரேட் கூடிக்கிட்டே போகுது. நாங்கள் எடுக்கிற அன்றைக்கி 8750 கிட்ட இருந்துச்சு. டக்குன்னு இவ்வளோ ஜாஸ்தி ஆகிடுச்சிங்க. அதனால் இப்போவே வந்து நமக்கு செஞ்சவங்களுக்கு கடன் வாங்கியாவது செஞ்சிடணுன்ற மாதிரி மைண்ட் செட் வந்துடுச்சு. இன்னும் போக போக ரேட்டு அதிகமாகிட்டே போகும். ஏன்னா செஞ்சவங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும். இதுக்கப்புறம் வந்து செய்கிறவங்களுக்கு நம்ம வந்து வரிசையாக வச்சுட்டு போயிடலாம். ரொம்பவே வந்து பழகினவங்களுக்கும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் நம்ம செஞ்சால் திருப்பி செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டுமே வந்து கோல்டு செஞ்சுக்கலாம். ஏன்னா செஞ்சுட்டு அவங்க திருப்பி செய்யலாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திருப்பி செய்யலைன்னா அவங்க போய் நம்ம கேட்கவும் முடியாது. அவங்களுக்குமே வந்து அது திருப்பி செய்கிறதுக்கு இப்போ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கோல்டு ரேட் வந்து சரன்னு ஏறிக்கிட்டே போகுது. அதனால் எதுக்கு வரிசையாக வச்சுட்டு போயிடலாம். பட் இது வந்து தவிர்க்க முடியாதது, நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதனால் வந்து 2 கிராம்ஸில் வந்து இவ்வளோ பார்வையாக நல்லா கிடச்சிச்சு. எனக்கு ரொம்பவே பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. நானும் அம்மாவும் தான் போயிருந்தோம். அம்மா வந்து வேறு மாதிரி தொங்கல் டைப்பில் பார்த்தாங்க. அது வந்து எல்லாருக்கும் அதுக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டட்டு மாதிரி இருக்கும், ஜிமிக்கி மாதிரி இருக்கும். ரெகுலர் யூசேஜுக்கெலாம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப கெட்டி டைப்பு. இது பார்த்தா 2 கிராம்ஸ் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா பார்வையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். 2 கிராம்ஸ்னாலும் வந்து சில ஜுவல்ஸ்லாம் வந்து பார்வையாக இருக்காது. இது வந்து பார்த்தா அரை பவுன் மாதிரி இருக்குது, நல்லாவே பெருசாக இருக்குது. ஆனால் வந்து லேம்பான டைப்புமே கிடையாது, போல்டு டைப் தான். இந்த இயரிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அம்மா வந்து காயினாகவும் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. பட் வந்து இது நல்லா இருந்தது. எனக்கு இதை விட்டுட்டு வர மனசு வரல. 2 கிராமுக்குள்ளேயே இருந்துச்சு. அதனால தான் சரின்னு எடுத்துக்கலாமேன்னுட்டு. ஆக்சுவலாக எப்பயுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து பார்த்து தான் எடுப்பேன். நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும், கொடுக்குறவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் தான் வந்து ரொம்ப கவனமாக தான் எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம அஃபோர்டபுள்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக காயினாக கொடுத்தோம்னா எல்லாருமே சில பேர் காயினாக கொடுப்பாங்க. நம்ம என்ன தனியாக கொடுத்தோம் யூனிக்காக தெரியாது. அதுவே இந்த மாதிரி நம்ம பிடிச்ச மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க வியர் பண்ணாங்கன்னா அது நம்ம கொடுத்தோன்ற மாதிரி ஞாபகம் இருக்கும். ரிங்காக கொடுத்தோம்னா அது வந்து விரல் சைஸ்லாம் அந்தளவுக்கு நமக்கு அக்யூரேட்டாக தெரியாது. அதனால தான் இயரிங் எடுத்தது. மோஸ்ட்லி பொதுவாக எல்லாருமே வந்து காயினாகவே வாங்கி வச்சுருவாங்க. ஏன்னா காயினாக வாங்கி கொடுத்தோம்னா வந்து அவங்க வேறு எதுனா வந்து எடுக்கும்போது அது கூட போட்டு எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்ஷன் வந்து எனக்கு போன உடனே டக்குன்னு எதாச்சும் பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. ரொம்பலாம் தேடவே இல்லை. எப்போவாவது சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு பார்த்த உடனே எதனா ஒரு டிசைன் பிடிக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி வந்து 2-3 கடையாகவும் ஏறி இறங்குவோம். நம்மளோட அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கும் கிடைக்கும். நம்ம என்ன எடுக்கணும்னு போனோமோ அதுக்கேற்ற மாதிரி சில நேரத்தில் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வந்து யதார்த்தமாக கிடைச்சது தான். அதனால் வந்து எனக்கு சரி, இதையே வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக காயினாக கொடுக்கறது நல்லதா இல்லை இந்த மாதிரி ஜுவல்லாக கொடுக்கறது நல்லதான்னு எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் செய்ய வேண்டிய 2 கிராம் செஞ்சிடணும், அதுதான் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு.
இதுக்கப்புறம்லாம் செய்யணும்னு நினச்சா நம்ம வந்து மொய்யாவே செஞ்சுக்கலாம். ஏன்னா கோல்டு ரேட் கூடிக்கிட்டே போயிடுது. கீழே அந்த முத்து மாதிரி தொங்குறது இன்னும் வந்து பாறையாக நல்லா இருக்குது. இது வந்து பார்க்க ஸ்டட்டு மாதிரியும் இல்லாமல் ஜிமிக்கி மாதிரியும் இல்லாமல் அப்படியே காதோட நல்லாயிருக்கும். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.